தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 8வது வாக்கியம்: நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். நாம் வேண்டுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவை என்ன என்பதை தெய்வம் அறிந்திருக்கின்றார். காரணம், அவர் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். எவ்வாறு ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்று அறிகிறாரோ, அதே போல் நமக்கு என்ன தேவை என்பதை தெய்வம் அறிந்து தக்க சமயத்தில் இதோ நமக்கு வேண்டியதை நாம் தந்து கொண்டிருக்கின்றார். இப்போ நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நன்றி சொன்னாலே போதும். பவுல் சொன்னது போலவே எல்லாம் நேரமும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், இறைவனை ஸ்துதியுங்கள், ஆராதையுங்கள். அன்பானவர்களே, இந்த ஒரு மனநிலைக்கு வருவோம். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல், மாறாக ஆண்டவரே நீ எனக்கு தந்திருக்கின்றீரே, அந்த பெற்றதை நான் இழக்காமல் இருக்கின்ற கிருபை எனக்கு தந்திரலும், எனக்கு தேவையானதை எல்லாம் நீ தந்து கொண்டு இருக்கின்றீர், நன்றி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இறைசில் மன்றாடுவோம். நன்றியின் மனநிலையை பெற்றுக்கொள்வதற்காக மன்றாடுவோம். ஆமென். ஆமாம் மாதாவே, விசேஷமாக உன்னைப் போலவே நாங்களும் இருக்க சக்தியை தந்திரலும், நன்றியின் மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.